ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீப காலமாக ஆவிக்குரிய கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட விசுவாசத்துக்கு விரோதமான ஒரு காரியம் புகுத்தப்பட்டு வருகிறது. அது என்னவென்றால், சினிமாவை இயேசு ஆசீர்வதிப்பதாகவும், அப்படி சினிமா தயாரிப்பதற்கு, சினிமாவிலே நடிப்பதற்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து அதிலே உதவி செய்து அற்புதங்கள் செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவதாகவும் சாட்சிகள் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வாயிலாக இன்றைக்கு ஒளிபரப்பப்படுகின்றன. இது கடைசி காலத்திலே வேதத்திலே கூறப்பட்ட 2 தெசலோனிக்கேயர் 2:3 எழுதப்பட்டது போல விசுவாச துரோகமான ஒரு செயலாகவும், 2 தீமோத்தேயு 4:4 கடைசி நாளிலே சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்ற வசனத்தின் ஒரு நிறைவேறுதலாகவே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை பிற மதத்தினர் பார்க்கும்போது கிறிஸ்தவத்தையும் தவறாக புரிந்து கொள்ள ஏதுவாகும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தின் முக்கியமான தகுதி பரிசுத்தம்தான். அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், மற்றவைகளெல்லாம் இரண்டாவது. மற்ற மதத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட தனித்தன்மை, முக்கியத்துவம் வாய்ந்தது பரிசுத்தம்தான். இப்படிப்பட்ட பரிசுத்தத்திலிருந்து புதிதாக வருகிற விசுவாசிகளையும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளையும் விலகச் செய்வதற்கு ஏதுவான ஒரு காரியமாகவே இது இருக்கிறது. எனவேதான் யூதா எழுதும்போது 3ஆம் வசனத்திலே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதென்று கூறுகிறார். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் செல்ல வாஞ்சையுள்ள பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்திலே ஒரு விழிப்பையும் ஒரு எச்சரிப்பையும் அறிவிப்பது அவசியம் என்று உணர்ந்தபடியினால்தான் அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவே இந்த செய்தி கூறப்படுகிறது. இது யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே, ஆவிக்குரிய வட்டாரத்திலே புகுந்து விட்டபடியினால் வேத வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து சினிமாவை ஆசீர்வதிப்பாரா, அதை அங்கீகரிக்கிறாரா, அதை நேசிக்கிறாரா என்பதை சற்று விளக்கமாக நிதானித்து அறிய வேண்டிய அவசியம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்டு ஜெபத்தோடு வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் நிதானித்து அறியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, அப்படி வந்த சினிமாவை இயேசு ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்று கூறிய ஒரு சாட்சியை நீங்கள் இதிலே கேளுங்கள். அதை தொடர்ந்து நாம் மற்ற காரியங்களை சிந்திக்கலாம். வட்டி மேல வட்டி ஏறிட்டு போகுது. உண்மையில சொல்றேன், விசுவாசி பதறான். அதை நான் உணர முடிஞ்சு என் வாழ்க்கையில. நான் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இவ்வளவும் செய்த தேவன் அதை செய்யாமல் விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். இது எப்படி நீ ரிலீஸ் பண்ண போற, எப்படி தியேட்டர்ஸ் கிடைக்க போகுது, சாதாரண விஷயமே கிடையாது. நீ உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது, நீனும் அப்ப பெரிய டைரக்டர் கிடையாது, உங்ககிட்ட பெரிய ஹீரோயின்ஸ் கிடையாது, பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, யாருமே பெரிய ஆளே இல்லப்பா, இது எப்படி விற்க போற நீனு? என் தேவன் பெரியவர், அவர் பார்த்துப்பார். நான் அப்படிதான் இருந்தேன். நான் என் பார்ட்னர் பயந்தான். என் ஒய்ஃபு கிட்ட நான் சொல்றப்ப கூட அதான், என் ஒய்ஃப் சொல்றது அதுதான், பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கன்ற வார்த்தை தான் எனக்கு கிடைக்குது. அடங்கி இருந்தேன். என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ், என்னோட ரீ ரெக்கார்டிங் எல்லா வேலைகளும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அழகா இந்த படம் சேட்டலைட் விஜய் டிவி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு போன் வருது, உங்க படத்தை ரெட் ஜெயிண்ட் மூவிஸ், அவங்க சினிமாவில் ஒரு பெரிய ஜாம்பவான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பார்க்கணுன்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய கியூவே நிற்கும், அவங்க கிட்ட தான் எல்லா தியேட்டர்ஸும் இருக்கும். எப்படி இவங்க நம்மள கேட்கறாங்க? நான் ஒண்ணுமே, சரி சார் நான் அரேஞ்ச் பண்றேன்னு. அந்த தியேட்டர்ஸ் அன்னைக்கு கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமால இன்னொரு பெரிய ஜாம்பவான், ஒரு ராஜா, யாருன்னு பார்த்தா ஏஜிஎஸ் கல்பாத்தியாபுரம். இப்ப நீங்க இந்த அவன் இவன் மதராசப்பட்டினம் பெரிய தயாரிப்பாளர்கள்,
அவங்க வீட்டுல அந்த தியேட்டர் இருக்குன்றாங்க. சரின்ட்டு இவரே பேசி இந்த விஜய் டிவில இருந்து இந்த கியூப் அவங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் பார்க்க வேண்டிய இடத்துல 2 பேர் என்னுடைய மைனா திரைப்படத்தை பாக்குறாங்க. படத்தை பாக்குறாங்க. எனக்கு பயங்கர டென்ஷன். அதை விட எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, என்ன நடந்துகிட்டு இருக்கு? என் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா அவர் ஒரு பிள்ளையை உயர்த்த ஆரம்பிச்சோன்னு அவருக்கு நாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பட்சத்தில் அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். உணர ஆரம்பிச்சேன். இவங்க ஆபீஸ்க்கெல்லாம் நிக்கவே முடியாது. அவங்க போன் போட்டு என்னோட படத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு வெளியே வராங்க. சாட்டர்டே பார்த்துட்டு வந்தாங்க. மண்டே என்னை கூப்பிட்டாங்க, உங்க படத்தை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. அடுத்த ஈவினிங்கே சைன் ஆயிடுச்சு அக்ரிமெண்ட். ஹல்லேலூயா. இது சாதாரண விஷயம் இல்லை. சினிமால இருந்து பார்த்தால் தெரியும். இதை எப்படி கொண்டு போய் கரை சேர்ப்பது சாதாரண விஷயமே இல்லை. அதிர்ந்து போய் நின்னேன். அப்படியே பார்த்தேன். நான் அடுத்த நாள் விளம்பரம் வரப்போ ஹோல் இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு எல்லாம் போன், எப்படி மாப்பிள்ள, எப்படி இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னா இப்போ அவங்க வாயாலே சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஜீசஸ் தான்ப்பா, இதுதான்ப்பா. ஏன் என்றால் என் தொழில் நேர்மையாக ஒரு தொழில் செய்திருக்கிறேன். எந்த ஆபாசமும் இல்லை. நான் ஆண்டவருடைய வசனத்தை ஆங்காங்கே அந்த திரைப்படத்தில் விதைத்திருக்கிறேன். நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். அந்த உண்மைக்கு ஆண்டவர் எனக்கு அந்த பரிசை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆச்சரியமா எப்படி 2 கம்பெனின்றப்ப 2010 எனக்கு வாக்குத்தத்தம் ஏஜி சர்ச்சில் ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன் என்று சொன்னது. அதையும் கர்த்தர் செய்தார். பெரிய பெரிய அதிசயம் என் லைஃப்ல. நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல. நான் இந்த 0 பாயிண்ட் இப்ப யோசிச்சேன் நான் லைஃப்ல. ஏன் ஆண்டவரை ரட்சிப்புக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இவ்வளவு பாடுகள்ன்றப்ப திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு லைஃப் ஆண்டவருக்குள்ள வந்துருச்சுன்னா நிச்சயமா ஆண்டவரை மறந்துடுவாங்க. இது நடந்துகிட்டு இருக்கிற உண்மை. ஒரு 0 பாயிண்ட்டுக்கு ஒருத்தரை கொண்டு போனாதான் அதுக்கப்புறம் 1, 2, 3 ஏத்துறப்ப அவரோட உண்மையும் அவருடைய அன்பும் தெரிய ஆரம்பிக்கும். அதை நான் இன்னைக்கு உணர ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம கடந்தேன். கமல் சார்லாம் என் லைஃப்ல நினைக்கல. நான் 7 தோல்விகளை கொடுத்தவன், 7 திரைப்படங்கள் தோல்வி கொடுத்தவங்கலாம் நெருங்கவே முடியாது. கமல் சார் படம் பாக்குறாரு, பார்த்துட்டு 1/2 மணி நேரம் என் கூட உட்காந்து பேசுறாரு. எனக்கு ஆச்சரியமான தருணங்கள் அதெல்லாம். ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன வேஷம் கிடைக்காம வெளியே போறேன் அப்படின்னாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. இதையெல்லாம் சொல்ல வைப்பார் என் தேவன். இந்த திரைப்படம் பெரிதாக வளர வேண்டும் என்றால் அதை எல்லாம் கொண்டு வருவார். ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் சொல்றது பொய் கிடையாது. இதெல்லாம் என் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். ஏஜிஎஸ் எல்லாம் ஒரு ராஜா, ரெட் ஜெயின் மூவிஸ் ஒரு ராஜா. இவங்கெல்லாம் வராங்க, சேவைகள் செய்யறாங்க. கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது என் வாழ்க்கையில். இந்த வருடம் அதே மாதிரி 2009 நான் பிரேயர் பண்ணிட்டு 1.5 லட்சம் ரூபாய் தான் என் கையில இருக்கு. கஷ்டத்தோட அவர்கிட்ட சொல்றேன், பிரதர் நான் சில நண்பர்களை நம்பி கிளம்புறேன் அப்படின்னு மோகன்சி பிரதர் கிட்ட சொல்றப்ப ஜெபிச்சுட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். பிரதர், கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. போங்க பிரதர் அப்படின்னாரு. கர்த்தர் என்னை செய்தார், எல்லாவற்றையும் செய்தார். இன்னைக்கு நான் நிக்கிறேன். நீங்க நினைக்கவே மாட்டீங்க, ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தவன் சினிமாவில் இந்த அளவுக்கு கம்பீரமா நிக்கவே முடியாது. இன்னைக்கு கமல் ரஜினில இருந்து இன்னைக்கு நேரடியா அவங்க கூட போய் ஒரு அப்பாயின்மெண்ட்னா இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு நான் போயிட்டு இருக்கேன். லைஃப்ல எல்லாம் என் தேவன் செய்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப்ல 2010 பாத்தீங்கன்னா ஆனந்த விகடனோட சிறந்த இயக்குனராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். அதுக்கப்புறம் 8th சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் 124 நாடுகள் நடந்த உலக திரைப்பட விழாவில் எனக்கு சிறந்த இயக்குனராக பட்டம் கொடுத்தார்கள். நான் கனவாக நினைச்ச டைட்டானிக் படம், இந்த மாதிரிலாம் படம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கிட்ட நான் படம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வியந்திருக்கேன், வேண்டி இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நான் பண்ணுவேன் ஆண்டவரை, நீங்க எனக்கு செய்வீங்க, நீர் பெரிய தேவன், நீங்க செய்ய மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். மைனா ஹிந்தி திரைப்படத்தை 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நான் டைரக்ட் பண்றேன் டிசம்பர்ல இருந்து. இதை தவிர இப்ப நான் எடுத்துட்டு இருக்க கும்கி என்ற திரைப்படம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. நேற்று சொல்றாங்க இந்த யூடிவி நிறுவனத்தை வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு. அடுத்து வரக்கூடிய விளம்பரத்துல வால்ட் டிஸ்னி பிரசன்ஸ் பிரபு சாலமன் கும்கின்னு வரப்போது நீங்க பார்க்க போறீங்க. அதை என் தேவன் செய்வார் இதை. ஹல்லேலூயா. இதை தவிர நிறைய விருதுகள், நார்வேல பெஸ்ட் பிலிம், அதுக்கப்புறம் பிலிம் ஃபேர், இந்தியாவின் பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ். அதுல என்னுடைய சக நண்பர் உள்ளார வேலை செஞ்ச நடிச்ச ஒருத்தருக்கு தேசிய விருது இந்த படத்துல கிடைச்சிச்சு. இதை தவிர இன்னும் அக்டோபர்ல ரஷ்யாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க உலக திரைப்பட விழாக்கு. என் தேவன் சொன்ன வார்த்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்றது என் வாழ்க்கையில நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு அழுக்குகளும் சாக்கடைகளுக்கும் நடுவுல தேவனுக்கு கம்பீரமாக சாட்சியாக நாம் நிற்கும் வேளையில் அவர் என்னை உயர்த்திக்கிட்டே போறார். அதை நான் உணர முடியுது. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், காசு பணம் காரு பங்களா இருக்கிறப்ப கர்த்தரை பிடிச்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாதப்ப, மாற்றுக்கு ஒரு சட்டை இல்லாம, பெட்ரோல் போட காசு இல்லாம, நீங்க அடுத்த ஒரு பால் பாக்கெட் வாங்க 7 ரூபாய் கூட இல்லையே என்று தவிக்கிற நிலையிலும் அவரோடு ஒரு மனரம்யமா சந்தோஷமா கைப்பிடிச்சு நடக்க கத்துக்கிட்டீங்கன்னா என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். இது சத்தியம்.
இது வரைக்கும் நான் நினைச்சேன் அதான் நான் சொல்றேன், 7 ரூபாய் பால் பாக்கெட் இல்லாத இருந்தோம். என்னோட அடுத்த படத்தோட பிசினஸ் 15 கோடி ரூபாய். நான் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்னாடி, இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் இயேசுவை ஒரு 10ஓட 11 ஒரு அந்த சாமி வந்த சாமி ஒரு சாமியா தான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த நிலைமையில நான் நிக்கிறேனா, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறேனா, நிற்க வச்சிருக்காருனா, இயேசுவே தெய்வம் என்று கம்பீரமாக முழங்கி என் சாட்சிகள் தொடரும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, இந்த சாட்சியை நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். அதில் அவர் இயேசுதான் இந்த சினிமாவை ஆசீர்வித்து உயர்த்திருக்கிறார் என்று அவர் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடுத்து நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கப் போகிறீர்கள். இது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய டிவியையும், இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியிலே ஒரு பெரிய ஊழியராக அறியப்பட்ட ஒருவர் இவருடைய சாட்சியை பாராட்டி இயேசு சினிமாவை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியாக தானும் அதற்கு ஒரு சாட்சி கொடுப்பதை போல கொடுத்து, இன்றைக்கும் இயேசு சினிமாவை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டும். இதுவரைக்கும் ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சினிமாவை பாவம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தோம். அது முட்டாள்தனமானது, அது அறியாமை என்று சொல்லி அதற்காக அந்த திரைப்பட துறையினிடத்திலே எல்லா கிறிஸ்தவர்கள் சார்பாகவும் அவர் மன்னிப்பு கேட்கிற அடுத்த ஒரு சாட்சியை நீங்கள் இதில் கேட்கலாம். அதை கேளுங்கள். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, அதாவது மீடியாக்குள்ள நாங்கள் இருவரும் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பு வரை கிறிஸ்துவ உலகமே ஒரு சினிமாவோ அல்லது ஒரு சீரியலோ இந்த மீடியாவே ரொம்ப ஒரு கேவலமான ஒரு முறையிலையும் ஒரு பாவம், அது ஒரு பெரிய பாவம், அதில் இருக்கிறவங்களாம் நரகத்துக்கு சாக வேண்டாம், உயிரோடு இருக்கும்போதே நரகத்துக்கு போயிடுவாங்க என்று சபிக்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கெல்லாம் இருந்தது. அதற்காக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கிறிஸ்தவர்கள் சார்பில் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம், ஒரு அறியாமை எங்களுக்குள் இருந்தது. எங்க 2 பேத்துக்கும் போயிருச்சு. ஆனா இன்னும் பல பேருக்கு இருக்கலாம். நமது அன்பு சகோதரர் பிரபு சோலமன் அவர்களுக்கு இந்த மைனா படத்தை இயக்கி அது பெரிய அளவுல அது பாராட்டப்படப்பட்டு, இவன் ஒண்ணும் இல்லை, இப்ப சற்று முன்பு சொன்னாங்களே சாட்சி, இவன் ஒண்ணும் இல்லை, ஒரு 0 அப்படின்னு திரை உலகத்துல இருந்த ஒரு கணிப்பு, அது அத்தனையும் பொய் என்று தேவன் அப்படியே அதை மாற்றி அவருக்கு ஒரு பெரிய, அந்த படத்துல மாத்திரம் பண ரீதியாக, வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி மாத்திரம் கொடுக்காமல் அந்த படமே ஒரு பெரிய ஹிட்டாக மாறுவதற்கும், இப்போ மற்ற மொழியிலும் அதை டப்பிங் பண்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இவரை தேவன் அப்படியே சரடு மேல உயர்த்த அந்த இறைவன் இயேசு ஒருவரால தான் முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதிலிருந்து சினிமாவை இயேசு ஆசீர்வதிக்கிறார், சினிமாவையும் இயேசு நேசிக்கிறார் என்ற ஒரு கருத்து இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறது. சினிமாவை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பதிலிருந்து நான் அறிந்த மட்டும், நான் சிறுவனாய் இருந்த காலமானாலும் சரி, நான் வாலிப வயதை அடைந்த போதானாலும் சரி, அன்றைக்கு இருந்த எல்லா ஊழியர்களுமே சினிமாவை தவறு, சினிமாவை கிறிஸ்தவர்கள் பார்க்கக்கூடாது, அது பாவம் என்ற ரீதியிலே தான் பிரசங்கம் பண்ணினார்கள். எப்படி குடிக்கிறது தவறு, சூதாடுவது தவறு, விபச்சாரம் செய்வது தவறு, இதை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிப்பார்களோ, அந்த இடத்திலெல்லாம் வாலிபர்களுக்காக சினிமாவை பார்ப்பது தவறு, அதை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அது பாவம் என்றுதான் பிரசங்கிக்க நான் சிறு வயதிலிருந்தும் வாலிபான நாட்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, நான் அந்த வாலிப நாட்களாய் இருந்தபோது இப்பொழுது இருக்கிறது போல சிடி டேப்பர் கார்டெல்லாம் அப்ப கிடையாது. அப்பொழுது ஆலயத்தில் இசைத்தட்டு போடுவார்கள். இசைத்தட்டுல தான் பாட்டு ஆலயங்களிலேயும் எல்லா இடத்துலையும் படிக்கும். அப்பொழுது சிடி டேப்பெல்லாம் வராத காலம். அந்த ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களிலே எல்லா ஆலயங்களிலும் பிரபலமாக ஒரு இசைத்தட்டு உண்டு. சகையினுடைய சரிதையை குறித்து
1ஆம் பாகம் 2ஆம் பாகம் என்று சகையுடைய வாழ்க்கையை சொல்லி அவன் எப்படி மனம் திரும்பினான், இயேசு அவனுடைய வீட்டுக்குள் வந்தார் என்று சொல்லி அந்த சம்பவத்தை முடித்ததுக்கு பிறகு கடைசியா ஒரு பாட்டு வரும். அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள் வந்தால் இயேசு வந்த வீட்டிலே என்னெல்லாம் இருக்கும், என்ன பாவமெல்லாம் ஒழியும் என்ப ஒரு பாட்டை நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே குடி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே புகைப்பிடித்தல் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே பாவம் இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியாக இயேசு வந்த வீட்டிலே சினிமா இல்லையே என்று அந்த பாடல்ல வரும். அப்படியானால் இயேசு ஒரு வீட்டுக்குள் வந்தால் அங்க சினிமா இருக்கக்கூடாது, அதுவும் பாவத்தின் ஒரு பட்டியலிலே சேர்ந்தது என்பதை அன்றைக்கு இருந்த ஊழியர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் சிறு வயதாக இருக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து பக்தியாக வளர்க்கப்பட்டவன். ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடைய பெற்றோர் என்னை கண்டிப்பார்கள். நான் 10 வயதாக இருக்கும்போது 5ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒழுங்காக தினசரி நான் ஆலயத்துக்கு செல்வது உண்டு. அந்த நாட்களிலே திருவசனத்தை ஒழுங்காக படித்து ஒப்புவிக்க வேண்டும். நான் 5வது படிக்கும் போதே கிட்டத்தட்ட 52 வசனங்களை, ஒரு வருஷத்துக்குரிய திருவசனத்தை படித்து என்னுடைய ஆலயத்திலே மனப்பாடமாக ஒப்புவித்து பரிசு வாங்கினது உண்டு. அதைத் தொடர்ந்து ஒரு 8ஆவது படிக்கும் போது என்னுடைய ஆலயத்திலே நான் ஜெபமெல்லாம் நடத்தியிருக்கிறேன். என்னுடைய வாலிப வயசிலே கிட்டத்தட்ட வேதாகமத்தை ஒரு முறை வாசித்து நான் முடித்திருக்கிறேன். அப்பொழுதே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பேன், பக்தியாக இருப்பேன், கெட்ட நண்பர்களோடு சேருவதில்லை. ஆனா ஒரே ஒரு காரியம், சினிமா பார்க்கிற ஒரு பழக்கம் மட்டும் என்னிடத்துல உண்டு. அந்த நாட்களிலே வீடுகளிலே டிவி கிடையாது. சினிமா பார்க்கணும்னா தியேட்டருக்கு போய் தான் பார்க்கணும். அடிக்கடி எனக்கு போக முடியாது. அப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு படம் அப்படிதான் பார்த்து கொண்டு இருப்பேன் அந்த வாலிப நாட்களிலே. அப்படி சினிமா பார்க்கும்போது கூட அந்த சினிமாவிலே அருவருப்பான ஆபாச காட்சிகள் வந்தால் அது பாவம் என்று கண்ணை மூடிக்கொள்வேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்பொழுது வந்த ஊழியக்காரர்கள் எல்லாம், வாலிபனே நீ சினிமா பார்ப்பது பாவம், கதை புத்தகம் படிப்பது பாவம், தவறு என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். என்னுடைய உள்ளத்திலே இது உறுத்தி கொண்டே இருந்தது. ஆனாலும் நான் ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் வேதத்தை வாசிக்கும் போது யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அதிலே ஒரு வசனம் என்னை அதிகமாக உணர்த்தியது. அது என்ன வசனம் என்று சொன்னால், சகோதரரே, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து 2 விதமான தண்ணீர் சுரக்குமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து சுரக்காது. ஒரே மரத்திலிருந்து நல்ல கனியும் கெட்ட கனியும் வருவாது. அப்படியானால் உங்களுடைய வாயிலிருந்து ஏன் 2 வருகிறது என்ற அந்த வசனம், அதை படிக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினார், நீ நன்றாக வேதத்தை வாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், ஆனால் அதே கண்கள் சினிமாவையும் பார்க்கிறதே, இது தவறா இல்லையா என்று சொல்லி இதிலே உணர்த்தப்பட்டுதான், ஆண்டவரே இனிமேல் நான் அதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி அதிலிருந்து மனம் திரும்பி அதை அன்றிலிருந்து விட்டு, அதுதான் எனக்கு மனம் திரும்புதலின் சாட்சி. இன்றைக்கும் எத்தனையோ ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் இப்படி சினிமாவை விட்டு நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லுகிற சாட்சியை நீங்கள் கேட்கக்கூடும். அப்படியானால் சினிமா ஒரு பாவம் என்ற நிலையிலிருந்து அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அன்றைக்கு இருந்த ஊழியர்களா பிரசங்கித்தார்கள். அநேகர் அதை கேட்டு மனம் திரும்பினார்கள். அதைத் தொடர்ந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை நான் கற்றுக் கொடுத்து, ஒருவேளை நாங்கள் டிவி வாங்கும்போது கூட பிள்ளைகள் பார்த்துவிடக்கூடாது என்று யோசித்து ஜெபித்து பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடித்து வருகிறோம். இன்றைக்கும் அநேகர் செய்தியிலே இது தவறு என்று பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பாவம் என்று சொல்வது தவறு என்று இன்றைக்கு அந்த ஊழியர் சொல்வதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருமே அதை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் நீங்கள் பாருங்கள். இதுவரைக்கும் சினிமாவை பாவம் என்றுதான் எல்லாரும் நினைத்தார்கள், நாங்களும் நினைத்தோம். ஆனால் இப்பொழுது, அதாவது அவர்களும் அதை பாவம் என்றுதான் நினைத்தார்கள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் பாவம் என்று நினைத்த அந்த சினிமாவை அப்படி நினைத்தது தவறு, அது முட்டாள்தனம், அது அறியாமை என்று கூறுகிறார் என்று சொன்னால், அப்படியானால் நமக்கு முன்னால் இருந்த அந்த ஊழியர்கள், அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் முட்டாள்களா?
அல்லது அவர்கள் சினிமாவை தவறு என்று சொன்னது முட்டாள்தனமா என்ற ஒரு கேள்வி கட்டாயம் நம்முடைய மனதிலே எழும்புகிறது. இரண்டாவது, இதுவரைக்கும் பாவம் என்று நினைத்த இவர் இப்பொழுது பாவம் இல்லை என்பதை அறிந்து விட்டேன், எனவே நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னால் அது எதன் அடிப்படையிலே பாவம் இல்லை? எந்த வேதவசனத்தின் அடிப்படையிலே அது பாவமாயிருந்தது இப்பொழுது பாவம் இல்லை என்பதை அவர் விளக்க வேண்டும். ஆனால் எதையுமே அதை அவர் கூறவில்லை. ஒருவேளை இதை கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார் என்று வேணா சொல்ல முடியும். மற்றபடி வசனத்தின் அடிப்படையிலேயே சினிமாவை பாவம் இல்லை என்று சொல்வதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஒருவேளை நான் இப்படி சொல்வதனால் சினிமாவில் உள்ளவர்கள் எல்லாம் பாவிகள், மற்றவர்களெல்லாம் நல்லவர்கள் என்ற அடிப்படையிலே நான் சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் இயேசுவண்டை வர முடியாது என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பாவியையும் இயேசு மன்னிக்கிறார், எந்த பாவியையும் இயேசு நேசிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாவியைத்தான் இயேசு நேசிக்கிறாரே ஒழிய பாவத்தை இயேசு நேசிக்கவில்லை. நீங்கள் வேதாகமத்தை படித்து பார்த்தால் ஆண்டவர் பாவிகளை நேசித்துத்தான் வந்தாரே ஒழிய பாவத்தை நேசிக்கவில்லை. அப்படியானால் யாராயிருந்தாலும் இயேசுவண்டை வரும்போது அவர்கள் பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறார். அதன் பின்பு அவர்கள் அந்த பாவத்தை விட்டுவிட்டுத்தான் இயேசுவண்டை வர வேண்டும். இதுதான் வேதம் கொடுக்கிற சத்தியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இயேசுவை ஒரு ஏற்றுக்கொள்ளும் போது அவரிடத்தில் இருக்கிற பழைய பாவங்கள் அவரை விட்டு நீங்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியும். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிற காட்சி என்ன என்றால், திரைப்பட துறையினர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த தொழிலை செய்வது பாவம் இல்லை, இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் இப்பொழுது நமக்கு வேதத்தின்படி சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே நான் திரைப்படத்துறையினரையோ யாரையோ குறை சொல்லவில்லை. யாராயிருந்தாலும் இயேசுவண்டை வர முடியும், இயேசு நேசிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாவத்தையும் இயேசு நேசிக்கிறார் என்று சொல்வது வேதத்துக்கு தவறானது என்பதைத்தான் நாம் இதில் சிந்திக்க இருக்கிறோம். அப்படியானால் சினிமா பாவமா என்பதை நாம் கட்டாயமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், சினிமா என்பது ஒரு தொழில், அந்த அடிப்படையிலே அது பாவமில்லை என்பதைத்தான் சொல்கிறார்கள். எல்லாருமே ஒரு தொழிலை செய்ய வேண்டும், வேதமும் சொல்லுகிறது வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்று சொல்லி. ஆகவே நாம் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் தொழிலாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சமுதாயத்திலே பல தொழில்கள் இருக்கிறது. விவசாயம் ஒரு தொழில். அந்த விவசாய தொழில் சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே உணவு கொடுக்கிறது. ஆகவே அது தவறில்லை. ஒரு கொத்தனார் இருக்கிறார், அவர் ஒரு தொழில் செய்கிறார், மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கிறார். ஏன் ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் கூட அவர்களும் ஒரு தொழிலாளி தான். அவர்கள் பணி இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் அசுத்தமடைந்து நோய் பரவிவிடும். ஆனால் அந்த துப்புரவு தொழிலாளருடைய பணி மக்கள் மத்தியிலே உயர்வாக கருதப்படவில்லை. நமக்கு உயர்வா தாழ்வா என்பதல்ல, அந்த தொழில் பாவம் இல்லையா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆகவே அந்த தொழில் செய்வது கூட பாவம் இல்லை. ஆசிரியர் இருக்கிறார், சமுதாயத்துக்கு கல்வியை கொடுக்கிறார், மருத்துவர் இருக்கிறார், நோய்களை தீர்க்கிறார், வியாபாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு வேண்டிய பொருட்களை பெற்றுத் தருகிறார்கள். இப்படி பல தொழில்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியான பாவமில்லாத தொழிலை செய்வதிலே தவறில்லை. சில நேரங்களிலே தொழில்கள் சரியாக இருக்கலாம், செய்கிற விதத்திலே பாவம் செய்யலாம். இப்ப அரசு அலுவலகத்திலே பணிபுரிகிறவர்கள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது தவறில்லை, அரசுக்காக பணி செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பணிக்காக லஞ்சம் வாங்குவது பாவம். தொழில் சரிதான், அவர்கள் செய்கிற விதத்திலே பாவம். ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர் அந்த வியாபாரத்திலே பணத்துக்கு ஆசைப்பட்டு கலப்படம் செய்யவோ எடையிலே கள்ளத்தனம் செய்வதோ அல்லது அதிகமான ஆதாயத்தை வைத்து விற்பதோ பாவம். ஆனால் அவர் செய்கிற தொழில் பாவம் அல்ல, அவர் செய்கிற விதத்திலே பாவம் செய்கிறார். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தொழிலை விட்டு வெளியே வர வேண்டியதில்லை, தொழிலே செய்கிற பாவத்தை மட்டும் விட்டுவிட்டால் போதும். இப்போ அரசு தொழிலே செய்கிறவர்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர்கள் பணியை விட வேண்டியதில்லை,
அதிலே வாங்கின லஞ்சம் என்ற அந்த பாவத்தை விட்டுவிட்டால் போதும், அவர்கள் புது சிருஷ்டியாய் மாறுகிறார்கள். ஒரு வியாபாரி அதிக ஆசைப்பட்டு லாபத்தையோ எடை குறையா வெற்றி கொண்டிருந்தால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தொழிலை விட வேண்டியதில்லை, தொழிலில் இருக்கிற அந்த குறைகளை நீக்கிவிட்டால் போதும். ஆனால் அதே நேரத்தில் சில தொழில்களே பாவம் என்று இருக்கும்போது அந்த தொழில்களை விட்டுத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வர வேண்டும். அதை தொழில் என்று நான் செய்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அது உண்மையான ரட்சிப்பு அல்ல. சில தொழில்களை அரசாங்கமே அங்கீகாரம் கொடுத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அது சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறதா, வேத வசனத்துக்கு ஏற்றதா, நம்முடைய பரிசுத்த தன்மைக்கு அது சரிதானா என்பதை ஆராய்ந்து அறிந்துதான் செய்ய வேண்டும். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பதாக லாட்டரி டிக்கெட் விற்கிற ஒரு தொழில் இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டிலேயே. ஏராளமானவர்கள் அந்த தொழிலை செய்து பிழைத்துக் கொண்டிருந்தார்கள், ஏராளமான குடும்பம் பிழைத்தது. அப்பொழுதே ஊழியர்கள், அரசு அதற்கு அனுமதி கொடுத்திருந்தது. ஆனால் ஊழியர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், லாட்டரி டிக்கெட் விற்பது பாவம், அதை வாங்குவதும் பாவம், அது ஒரு சூதாட்டம் போன்றது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அதை செய்யக்கூடாது என்றுதான் பிரசங்கித்தார்கள். ஆனால் அரசு அன்றைக்கு அனுமதி கொடுத்தது. இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலே அரசே லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடாது, தவறு என்று சொல்லிவிட்டது. இப்பொழுது யார் விற்றாலும் அரசே பிடித்து உள்ளே போட்டு விடுவார்கள். அப்ப அரசு அன்றைக்கு அனுமதித்திருந்தது. ஆனால் அன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அது தவறு என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அரசு அனுமதித்தது. அதே போல இன்றைக்கு அரசாங்கம் மதுக்கடைகளை திறந்திருக்கிறது, மது விற்பனை நடைபெறுகிறது. இப்ப மதுவை தயாரிப்பது ஒரு தொழில், அதை விற்பது ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை செய்ய முடியாது. ஏனால் வேதம் அதை பாவம் என்று சொல்கிறது. இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது இதை செய்கிற ஒருவர் மனம் திரும்பும் போது அந்த தொழிலை விட்டுவிட்டு தான் வர வேண்டும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஏன் இன்றைக்கு சமுதாயத்திலே வேதம் பாவம் என்று எச்சரிக்கிற விபச்சாரம் என்பதை கூட இன்றைக்கு சமுதாயம் தொழில் என்ற ரீதியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். அதை பாலியல் தொழில் என்று கூட அதை செய்கிறவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிப்ரவரி மாதம், இந்த 2014 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்திருப்பீர்கள். இந்த தொழிலை செய்கிற அவர்கள் சங்கத்தினர்கள் ஒரு கோரிக்கையை நம்முடைய முதல்வர்கள் கூட அனுப்பியிருக்கிறார்கள். மற்ற மாநிலத்தில், இப்ப மும்பை பகுதியிலே இந்த பாவத்தை செய்கிறவர்கள் தாங்கள் தொழில் செய்கிறோம் என்று சொல்லி சிவப்பு விளக்கு என்று பகுதி என்று தனியாக வைத்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலும் எங்களுடைய தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், எங்களுக்கு ஒரு தனி இடம் வேண்டும், எங்களுக்கு குடிநீர், மின்சாரம், கிளினிக், பெண் காவலர் வசதி, தங்கும் வசதி, கேண்டீன், ஏடிஎம் வசதி, இதெல்லாம் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு இப்பொழுது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் செய்கிற தொழில் பாவமல்ல என்றே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் வேதத்தின்படி பார்க்கும்போது இந்த தொழிலை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதிலிருந்து ஒருவர் மனம் திரும்பினால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அவர் எப்படி சாட்சி சொல்ல வேண்டும்? நான் இதிலிருந்து ஆண்டவரை அறிந்து கொண்டேன், இப்பொழுது அதை விட்டு வந்தேன், இப்பொழுது இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அது சாட்சி. இதிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அது என்னுடைய தொழில். ஆகவே இப்பொழுது நான் முந்தி கடனில் இருந்தேன், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், இயேசு இந்த தொழிலை ஆசீர்வதித்து தருகிறார் என்று சொன்னால் வேதத்துக்கு உகந்ததா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொழில் என்றாலும் அது சமுதாயத்திற்கும் உகந்ததாய் இருக்க வேண்டும், வேத வசனத்துக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே சினிமா இன்றைக்கு பாவமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சிறுவனாய் இருக்கும் போதே சினிமாவை பற்றி கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் பொதுவாக சொல்வார்கள், அதிகமாக சினிமா பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து, நீ சினிமாவை பார்த்து சீரழிந்து விடாதே, சினிமா பைத்தியமா அலையாதே என்று அந்த நாட்களிலேயே சொல்வார்கள். அப்படியானால் இன்றைக்கு சினிமா தவறா பாவமா என்பதை நான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பார்ப்பதற்கு முன்பதாக அன்றாட நாம் பார்க்கிற வாழ்க்கை நடைமுறையிலே, சமுதாயத்திலே இந்த சினிமா என்ன தாக்கத்தை உண்டாக்குகிறது, எப்படிப்பட்ட காரியங்களை சமுதாயத்துக்கு செய்கிறது என்று நீங்கள் பார்த்தால், செய்தித்தாளிலே நாம் படிக்கிற செய்தியின் மூலமாக 4 முக்கியமான பாவங்களுக்கு அல்லது தீமைகளுக்கு இந்த சினிமா அடிப்படையாக
அல்லது உதவியாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நான் கடந்த ஆண்டில் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்த ஒரு நாளிதழ் பத்திரிகையில ஒரு செய்தியை வாசித்தேன். உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வு செய்திருந்தது. அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்த காரியம், இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற திரைப்படங்களிலே 176 படங்களில் புகையிலை, அதாவது சிகரெட் குடிக்கிற போல, மது அருந்துகிறது போல காட்சி இருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கிற நம் நாட்டிலே இந்த சினிமாவை பார்த்து இந்த புகை மது பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற 52% குழந்தைகள் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு செய்திருக்கிறது. அப்படியானால் இந்த சினிமா மதுவுக்கும் புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு தூண்டுகோலா இருக்கிறது என்பதை நாம் அல்ல, பத்திரிகையிலே உலக சுகாதார நிறுவனம் எடுத்த ஆய்விலே அது தெரிவிக்கிறது. எனவேதான் இவர்கள் இந்த சுகாதார நிறுவனத்திலிருந்து இந்த திரைப்படங்களிலே இனிமேல் இப்படிப்பட்ட காட்சிகளை காட்டக்கூடாது, இப்படிப்பட்ட காட்சிகளை தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் திரைப்பட துறையினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றம் வரைக்கும் சென்று எங்களுடைய காட்சிகளுக்கு அது தேவை என்று சொல்லி, வேண்டுமானால் அந்த காட்சி வரும்போது புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கு, மது நாட்டுக்கு கேடு என்ற ஒரு சின்ன விளம்பரத்தை காட்டி விடுகிறோம் என்று சொல்லி அதைத்தான் செய்கிறார்கள். சிகரெட் பெட்டியிலேயே சிகரெட் பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கு என்று எழுதியிருக்கதான் செய்கிறது. ஆனாலும் தெரிந்து அதை குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு சமுதாயத்திலே சினிமா புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கும் மது குடிக்கிற பழக்கத்துக்கும் இளைஞர்களை தூண்டி விடுகிற ஒரு தூண்டுகோலாக அமைகிறது என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவதாக, நீங்க செய்தித்தாளை படிக்கும்போது இன்றைக்கு அநேக வன்முறைகளுக்கு வித்திடுவது சினிமா என்று சொன்னால் மறுக்க முடியாது. எத்தனையோ செய்திகளை நீங்கள் செய்தித்தாளை படித்திருப்பீர்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக 18 வயது நிரம்பிய 4 வாலிபர்கள் ஒரு 12 வயது நிரம்பிய சிறுவனை கொலை செய்து விட்டார்கள். கடைசியிலே அவர்கள் கொலை செய்துவிட்டு அந்த இரத்தத்துக்கு மேல மிளகாப்பொடியை தூவி வைத்திருந்தார்கள். அவர்களை கண்டுபிடித்து போலீசார் விசாரிக்கும் போது அந்த வாலிபர்கள் சொன்ன காரியம், நாங்கள் ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இந்த பையன் எங்களுக்கு தெரியும், இவனுடைய தகப்பனார் பெரிய வசதி உள்ளவர், ஆகவே இவனை கடத்தி சென்று வைத்து அவருடைய தகப்பனாரிடத்திலே மிரட்டி பணம் வாங்க வேண்டும் என்று சென்று வைத்து இருந்தோம். அந்த இடத்திலே இவன் எங்களிடத்திலே சண்டை போட்டபடினால் நாங்கள் அடித்த போது அவன் செத்து விட்டான். இந்த கொலையை மறைப்பதற்கு ஒரு சினிமாவிலே நாங்கள் இப்படி மிளகாய்ப்பொடி தூவினால் கண்டுபிடிக்க முடியாது என்பதை பார்த்தோம், அதனால் இப்படி செய்தோம் என்று சொன்னார்கள். இதே போல சினிமாவை படியே நடந்தது, இது இந்த சினிமாவில் வருகிறது போல நடந்தது என்ற எத்தனையோ வன்முறை சம்பவங்கள், திருட்டு சம்பவங்களை நீங்கள் செய்தித்தாளிலே படித்திருப்பீர்கள். இது இந்த சினிமாவில் உள்ளது போல இருக்கிறது, இது இந்த சினிமாவை பார்த்து வந்தது என்ற செய்தியை நீங்கள் செய்தித்தாளிலே அடிக்கடி படித்திருப்பீர்கள். இப்பொழுதும் கூட அப்படித்தான் வந்து கொண்டே இருக்கிறது. அநேக செய்திகள் இந்த சினிமாவை போல வருகிறது என்று சொல்லி. கடந்த வாரத்தில் கூட ஒரு தேர்வு எழுதின மாணவன் பனியனுக்குள்ள நிறைய ஒயர்களை வைத்து வெளியே இருந்து கேட்டு எழுதுகிற மாதிரி ஒரு நிலையிலே அவன் பிடிபட்டான். அப்பொழுது செய்தித்தாளை சொல்லியிருந்தார்கள், இது ஒரு படத்திலே வருகிற விதத்திலே இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி. இது அன்றாட நம் செய்தித்தாளை படிக்கிறது. இப்படிப்பட்ட வன்முறைகள், கொலைகள், கொள்ளைகளுக்கு இந்த சினிமா வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொன்னால் அது செய்தித்தாளின் சாட்சி. மூன்றாவதாக, பாலியல் சம்பந்தமான பாவங்களுக்கு அநேகரை தூண்டிவிடுவதிலும் இந்த சினிமா ஒரு பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. நிறைய சம்பவங்களை நாம் படிக்கிறோம். கடந்த ஆண்டிலே 2013 ஆகஸ்ட் 19ஆம் தேதி செய்தித்தாளிலே வந்த ஒரு செய்தி, கோவை என்ற இடத்திலே ஒரு பெண்ணை கொலை செய்து நாடகமாடிய அண்ணன் என்று அந்த செய்தி வந்தது. அதனுடைய செய்தியை நீங்கள் படித்தால் நம்முடைய மனமே உடைந்து போகும். சொந்த தங்கையை அவர் தவறாக நடந்து கெடுக்க சென்ற இடத்திலே அவள் அந்த சகோதரனோடு தடுத்தபடியினாலே அவரை கொன்றுவிட்டதாக அந்த செய்தியில் இருந்தது. அதற்கு அந்த வாலிபன் கொடுத்த சாட்சி, நான் செல்போனிலே ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்தேன்,
அப்பொழுது நான் வீட்டுக்கு வரும்போது என் தங்கையினிடம் தவறாக நடக்க முயன்றேன். அவள் என்னை துடைப்பத்தால் தாக்கினாள். நான் அவளை தள்ளியதிலே மயக்கமடைந்தாள். பின்பு அவளை பலாத்காரம் செய்தேன். உயிருடன் விட்டாள் பிரச்சனை என்று எண்ணி தலையை எடுத்து அவளை முகத்தில் வைத்து அமுக்கி கொண்டேன் என்று ஒரு சொந்த சகோதரன் தன் தங்கையை கொண்டதை செய்தித்தாளிலே வந்த செய்தி, தமிழ்நாட்டிலே. அன்பானவர்களே, இதே போல ஏராளமான செய்திகள். ஏனென்றால் அப்படிப்பட்ட காட்சிகள் மனிதனுடைய மனதை கெடுத்து மிருகமாக்குகிறது. இப்படிப்பட்ட அநேக பாலியல் பாவங்களுக்கும் இந்த சினிமா வித்திடுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு வருகிற செய்தித்தாளில் வருகிற சாட்சி நாம் மறுக்க முடியாது. நாலாவதாக, இன்றைக்கு தேசத்திலே ஒரு பெரிய வியாதியா இளைஞர்களுக்குள்ளே பரவுகிறது காதல். இந்த காதல் என்ற பெரிய வியாதிக்கு முழு ஆதரவாகவும் அல்லது அதை தூண்டிவிடுவதாகவும் இருப்பது சினிமா என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு வருகிற எந்த சினிமாவிலேயும் காதல் என்ற காட்சி இல்லாத சினிமா கிடையாது. இந்த காதலினுடைய விளைவுகள் இன்றைக்கு தேசத்திலேயே அல்லது நம்முடைய குடும்பங்களிலே எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். கடந்த ஆண்டிலே செய்தித்தாளிலே வந்த ஒரு பெரிய காரியம், தருமபுரி மாவட்டத்திலே திவ்யா இளவரசன் என்ற 2 பிள்ளைகளுடைய காதலிலே ஒரு கிராமத்திலே எத்தனையோ வீடுகள் தீக்கிரையாயின, எத்தனையோ குடும்பங்கள் சண்டையாயின. கடைசியில் அந்த பெண்ணினுடைய தகப்பனார் தற்கொலை செய்து கொண்டது, கடைசியில் அந்த பையன் தற்கொலை செய்து கொண்டது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்தித்தாளிலே நாம் படித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த காதலினாலே எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ கொலைகள் நடந்ததை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே படித்து வருகிறோம். கடந்த மாதத்திலே கூட ஒரு செய்தித்தாள் நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் நடந்தது. 2 பேர்கள் விரும்பினார்கள். அதிலே பெண் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாப்பிள்ளை வீட்டார் அந்த காதலை ஏற்றுக்கொண்டு திருமணம் வைத்து விட்டார்கள். அந்த பெண் கர்ப்பமாகி 9 மாத கர்ப்பமான நிலையிலே மீண்டும் ஊருக்கு வந்து அந்த கணவனாருடைய வீட்டிலே இருந்தாள். அதுவரைக்கும் அந்த பெண்ணினுடைய வீட்டிலே அவருடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியிலே அவருடைய சகோதரன் அந்த தங்கையை பார்க்க வருவது போல பழங்களை வாங்கி கொண்டு வீட்டிலே பார்க்க வந்து அந்த தங்கையை அங்கேயே கொலை செய்துவிட்ட செய்தி கடந்த மாதம் வந்தது நம்முடைய நெல்லை மாவட்டத்திலே. இப்பொழுது போன இந்த 2014 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி செய்தித்தாளிலே வந்த ஒரு செய்தி, மகளை காதலித்த வாலிபரை வரவழைத்து கொன்ற கொடூரம் என்ற தலைப்பிலே வந்த செய்தி. இதையும் நீங்கள் படித்திருக்கலாம். இந்த பிள்ளைகளும் வீட்டில் எதிர்ப்பு இருந்தால் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் பெண்ணினுடைய தகப்பனார் கோர்ட்டிலே ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்து பிள்ளைகளை வரவைத்து தன்னுடைய மகளை வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார். ஆனாலும் தொடர்ந்து அவர்களுடைய நட்பு இருந்தபடினாலே அந்த வாலிபனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களாகவே திருமணம் செய்து தருவதாக சொல்லி வரை செய்து கொலை செய்த செய்தி இந்த பிப்ரவரி மாதம் படித்தோம். அந்த செய்தியை போடுகிற இடத்திலே செய்தித்தாளிலே வந்த செய்தி சினிமா பட பாணியிலே நடந்த கொலை என்று எழுதியிருந்தது. இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பேணி உயிரை கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் இந்த காதல் என்ற நோயினால் ஒரு நொடியிலே பெற்றோரை உதறி சென்றுவிட்டு பின்பு பெற்றோர்கள் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர்களை நாம் அறிவோம். இதற்கு அதிகமாக வித்திடுவது இந்த திரைப்படம் என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. நான் இத்தனை நேரமும் பேசியது செய்தித்தாளிலே சமுதாயத்திலே இந்த சினிமா என்ன தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதைத்தான் நான் உங்களோடு கூறிக்கொண்டிருந்தேன். மதுவுக்கும் புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கும் அது ஆதரவாக அல்லது தூண்டுகோலாய் இருக்கிறது. வன்முறைகள் கொலைகளுக்கு தூண்டுகோலாய் இருக்கிறது. பாலியல் பலாத்காரங்களுக்கு தூண்டுகோலாய் இருக்கிறது. மிக முக்கியமாக இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நடுவிலே காதல் என்ற ஒரு கொடிய நோய்க்கு இது அதிகமான உறுதுணையாய் இருக்கிறது. நீங்கள் மேலே இயேசு என் படத்தை ஆசீர்வதித்தார் என்று சொன்ன அந்த இயக்குனர் பேட்டி 2013 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு செய்தித்தாளிலே வந்தது. அவர் ஜெபித்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று 2 படங்களின் பெயரை அதில் சொல்லியிருக்கிறார்.
ஒன்று மைனா, இன்னொன்று கும்கி. இப்பொழுது மூன்றாவது ஒரு படத்தை அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறாராம். இப்பொழுது நிருபர்கள் போய் அவரிடத்திலே, நீங்கள் முன்பு தயாரித்த இந்த 2 படத்தை விட இப்பொழுது மூன்றாவது தயாரிக்கிற படம் எப்படிப்பட்டது என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், இது முழுக்க முழுக்க ஒரு 100% ஒரு காதல் திரைப்படம் தான். மைனா கும்கியை விட இப்பொழுது நான் தயாரிக்கிற இந்த கயல் என்ற படம் காதல் கதை என்று அவரே சொல்லியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இயேசு என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னொரு காதல் படத்தை தயாரிக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவம் சத்தியத்தையும் பரிசுத்தமுள்ள இயேசுவையும் அறிந்திருக்கிறது என்று நினைக்கும் போது வேதனை அளிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுவரைக்கும் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட ஒரு தீமையை இந்த சினிமா விதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் செய்தித்தாளில் வந்த நிகழ்ச்சிகளின் மூலமாகத்தான் பார்த்தோம். இப்பொழுது நான் வேதத்தின் அடிப்படையிலே இந்த சினிமா பாவமா இல்லையா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு வேத வசனம்தான் முக்கியம். ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வாலிபனாய் இருக்கும்போது, அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட துவக்க நாட்கள், எங்கே கூட்டங்கள் நடந்தாலும் செய்தி கேட்க நான் சென்று விடுவேன். அப்படி ஒரு நாள் நானும் ஒரு நண்பரும் பாளையங்கோட்டையிலே நடந்து வரும்போது, அப்பொழுது அந்த பகுதியிலே அதிகமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியர், சாது ஜெபராஜ் என்ற ஊழியர், அவர் அங்கே ஒரு வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறார். அந்த வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடக்கிறது. அங்கே அவர் செய்தி கொடுக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு தெரிந்தது. அங்கே பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். நாங்களும் அந்த வீட்டிலே ஜெபக்கூட்டத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம். அங்கே அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு வீட்டிலே வைத்து நடந்த ஜெபக்கூட்டம் தான். நானும் அந்த நண்பரும் அங்கே போய் உட்கார்ந்திருந்தோம். பாடல் முடிந்தது. இவர் செய்தி கொடுக்க ஆரம்பித்தார். அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார். திடீரென்று செய்தியை நிறுத்திவிட்டு அந்த வாசலை எட்டி பார்த்தார். அவருடைய முகம் மாறியது. அந்த கதவிலே ஒரு சினிமா நடிகர் நடிகையினுடைய படம் ஒட்டப்பட்டிருந்தது. உடனடியாக அவர் அந்த வீட்டுக்காரரை, அவர்களை அழைத்து ஜெபக்கூட்டம் வைத்த வீட்டுக்காரர்களை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார். இந்த விபச்சாரர்களை வீட்டிலே கொண்டு எப்படி ஒட்டி வைத்தீர்கள்? அவர்களை வைத்துவிட்டு என்னையும் ஜெபிக்கவும் ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார். உடனே அந்த வீட்டுக்காரர்கள் திகைத்து போய் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் இதை செய்யவில்லையா, நாங்கள் யாரும் சினிமா பார்க்க மாட்டோம், என்னுடைய சின்ன பிள்ளைகள் ஏதோ தெரியாமல் ஒட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அவர் சொன்னார், உன் கையிலே கொடுக்கப்பட்ட உன் குழந்தையை நீ ஒழுங்காக வளர்க்க தெரியாவிட்டால் நீ ஆண்டவருக்கு எப்படி சாட்சியாக இருப்பாய்? உன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள் என்பதை நீ கவனிக்க வேண்டாமா? உன் வீட்டிலே ஒட்டப்பட்டிருக்கிற இந்த படத்தை கூட நீ கவனிக்கவில்லையே. இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால் உன் வீட்டுக்கு வரவும் மாட்டேன், இங்க நான் தங்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன் என்று எச்சரித்து சொன்ன செய்தி இன்றைக்கும் எனக்கு மறக்கவில்லை. அவர் உபயோகித்த வார்த்தை, இந்த விபச்சாரக்காரர்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி. இது நடந்து ஒரு 27 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் டிவியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று திருப்பும் போது ஒரு முஸ்லிம் சகோதரி அந்த முஸ்லிம் பெண்களுக்காக ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த செய்தியிலே சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நிறுத்தி கேட்டேன். அப்போ அந்த பெண்மணி அந்த முஸ்லிம் சகோதரர்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் பெண்களாகிய நீங்கள் சினிமாவோ சீரியலோ பார்க்கக்கூடாது, அது பாவம். இன்றைக்கு அநேக பெண்மணிகள் கணவன் வருவது, பிள்ளைகள் வருவது கூட தெரியாமல் வீட்டிலே டிவியிலே சினிமாவையும் சீரியலையும் பார்த்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சினிமா என்பது மறைவான விபச்சாரம், அதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார், உங்களுக்கு பரலோகம் கிடையாது என்று பேசியதை நான் கேட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அன்றைக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஊழியர் அந்த சினிமா நடிகர்களை பார்த்து விபச்சாரக்காரர் என்றார். இந்த முஸ்லிம் பெண் சினிமா என்பது ஒரு மறைவான விபச்சாரம் என்று சொன்னார். எனக்கு இந்த ரெண்டும் ஞாபகத்துக்கு வந்தது. எப்படி இதை இந்த விபச்சார பாவம் என்ற நிலையிலே இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை
இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறுகிறார். இச்சையோடு ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஆணையோ பார்த்தால் அந்த செயல் விபச்சாரத்துக்கு சமம். சரீரத்தின்படி அது நடைபெறாவிட்டாலும் இருதயத்திலே அந்த பாவம் நடந்துவிட்டது என்பதை இயேசுவே சுட்டிக்காட்டுகிறார். பார்ப்பதே அப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால், உண்மையாகவே ஒரு ஆணும் பெண்ணும் தொடுகிற அல்லது கட்டிப்பிடிக்கிற அல்லது அரைகுறை ஆடையோடு நடனமாடுகிற செயல் அனைத்தும் சினிமாவிலே உள்ளது. அப்படியானால் பார்வையே விபச்சார பாவம் என்றால் தொடுகிற அந்த செயல் அதைவிட அதிக பாவம் அல்லவா? அவர்கள் செய்வது மட்டுமல்ல, அந்த காட்சியை மற்றவர்கள் பார்க்கும்படி திரையில் காட்டி அவர்கள் அதை பார்க்கும்போது அவர்களும் அப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆபாசமான அருவருப்பான காட்சிகள் நிறைந்ததுதான் சினிமா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வாலிப சகோதரன் ஆசிரியர்களுக்காக ஒரு பயிற்சி வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார். அப்படி அவர் தமிழை பற்றி பேசிக் கொண்டு வரும்போது திடீரென்று இன்றைய சினிமாவின் நிலை என்று அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நானும் என்னுடைய அம்மா அப்பா சகோதரிகள் உட்கார்ந்து ஒரு நாள் சினிமாவை பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று அதிலே ஒரு காட்சி வந்தது. அதை நாங்கள் குடும்பமாக பார்க்க முடியாத அளவுக்கு அதிலே ஆபாசம் அருவருப்பு இருந்தது. உடனே நான் அந்த சேனலை மாற்றுவதற்காக ரிமோட்டை அழுத்தினேன். அப்பொழுது பார்த்து ரிமோட் வேலை செய்யவில்லை. எனவே நான் எழும்பி ஒரு அறைக்குள்ளே ஓடிவிட்டேன். என் தங்கை எழும்பி ஒரு அறைக்குள்ளே ஓடிவிட்டாள். அந்த அளவுக்கு இன்றைக்கு உள்ள சினிமா ஆபாசமா இருக்கிறது என்று அவர் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆபாசம் அருவருப்பு நிறைந்ததுதான் அது. இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே அவர் கூறுகிறார், அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அப்படியானால் இந்த வசனம் ஒரு பெரிய அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற பாவங்களை வெளியிலே சொல்வதும் அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் என்று அர்த்தத்திலே கூறப்பட்டிருந்தாலும், இந்த வசனம் இதையும் உணர்த்துகிறது. ஒளிப்பீடத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு இடையே அந்தரங்கமாய் ஒளிப்பீடத்திலே நடைபெறுகிற காரியங்களை கணவன் மனைவி அல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதை வெளியரங்கமாய் மக்களுக்கு காட்டுகிற ஒரு செயல்தானே சினிமா. அதை அவலட்சணம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் விபச்சார பாவத்துக்கு ஏதுவாகவே மக்களை உட்படுத்துகிறது என்பதிலே நமக்கு சந்தேகமில்லை. இன்னொரு வசனத்தையும் கூட நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், விபச்சாரரே விபச்சாரிகளே என்று அழைக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல இவர்கள் சரீரத்தின்படி விபச்சாரம் செய்ததினால் இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கவில்லை. எதற்காக அழைக்கிறார்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான் என்று கூறுகிறார். அப்ப இந்த விபச்சாரரை விபச்சாரிகளை என்று அழைக்கிறது யாரை? உலகத்துக்கு சிநேகிதனாய் வாழுகிறவர்களை, உலகத்தை சிநேகிக்கிறவர்களை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் யோவான் சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, உலகத்தினால் உண்டானது. இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் கலந்ததுதான் சினிமா என்று சொன்னால் மிகையாகாது. அப்படியானால் அது உலகத்தினால் உருவாக்கப்பட்டது, உலகத்துக்கு உரியது. இந்த உலகத்துக்குரியதை ஒருவன் நேசிக்கும் போது, விரும்பும் போது, அவன் அப்படிப்பட்ட பாவத்துக்குரியவன் என்பதை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல
நீங்களும் உலகத்தான் அல்ல. இயேசு உலகத்தான் அல்ல, என்னை பின்பற்றுகிற நீங்களும் உலகத்தான் அல்ல என்று தெளிவாய் கூறுகிறார். சினிமா உலகத்துக்குரியது என்பது மிக துல்லியமாக வசனத்தின்படி நாம் இப்பொழுது பார்த்தோம். உலகத்தான் அல்ல என்று சொன்ன இயேசு இந்த உலகத்துக்குரியதை நேசிப்பாரா? அதற்காக ஜெபிக்கும் போது அதை கேட்டு உதவி செய்வாரா? அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகள் என்று அழைப்பாரா? நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் அன்பானவர்களே. எனவே எந்த பகுதியிலே நாம் இதை பார்த்தாலும் இது வேத வசனத்துக்கு உகந்ததல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளதல்ல. அப்படியானால் சினிமாவில் உள்ள மக்கள் மனம் திரும்ப முடியாதா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாய் மனம் திரும்ப முடியும். அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து அது தவறு என்று அறிக்கையிட வேண்டும். உடனடியாக வர முடியாவிட்டாலும், ஒருவேளை கர்த்தரை நாம் நம்பும் போது சில இழப்புகளை சந்தித்தாலும் அதை விட்டு வெளியே வந்து சாட்சி கூறுவதுதான் சரியானது. சில வருடங்களுக்கு முன்பதாக இதே திரைப்பட துறையில இருந்த ஏவிஎம் ராஜன் என்ற ஒரு சகோதரர் இதே போல மனம் திரும்பினார், வெளியே வந்தார். இப்பொழுதும் அவர் அது பாவம் என்றே அவர் பேசுகிறார். அதை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். அதுதான் சரியான சாட்சி. அப்படி இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இயேசுவே அதை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிற சாட்சியும், அதை இன்றைக்குள்ள ஊழியர்கள் அங்கீகரித்து ஆதரிப்பதும், கேட்கிற அநேக விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லேலியா சொல்வதும் எப்படி நடைபெறுகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையாகவே நாம் இதை ஆராய்ந்து பார்த்தால் இது கடைசி காலத்தின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே விசுவாசிகளுடைய நிலை எப்படி போய்விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்கிறார். யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கிறிஸ்துவின் உண்மையை அறிந்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே அந்த உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்பட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாக எதை சொல்லுகிறார்? சர்ப்பம் எப்படி ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்ததோ அதே போல வஞ்சிக்கிற ஒரு நிலை ஏற்படும். சர்ப்பம் எப்படி ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்தது? நீங்கள் அதை ஆழ்ந்து பார்த்தால், தேவன் விலக்கி வைத்திருந்த ஒன்றை ஏவாள் விரும்பும்படி மாற்றி காட்டினான். ஆண்டவர் அந்த கனியை நீ புசிக்க கூடாது, அது உனக்கு விலக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாத்தான் அதை விரும்பும்படி மாற்றிவிட்டான். இரண்டாவது, தேவன் அது சாபம், நீ சாவா என்று சொல்லியிருந்தால், ஆனால் இந்த சாத்தான் அதை ஆசீர்வாதம் என்று மாற்றி காட்டினான். நீ புசிக்கிற நாளிலே உன் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல மாறிவிடுவாய். இதை நம்பிய ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போனாள். அந்த நிலைதான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு வந்திருக்கிறது. எப்படி என்றால், அன்றைக்கு இருந்த ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரால் ஏவப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி சினிமா என்பது விசுவாசிகளுக்கு விலக்கப்பட்ட ஒன்றாக வைத்திருந்தார்கள். அதை நாம் பார்க்கக்கூடாது, அது நமக்கு தேவையானது அல்ல என்று விலக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது விரும்பத்தக்க ஒன்றாக சாத்தான் மாற்றுகிறான். அதை சாபம் என்று சொன்னார்கள், இன்றைக்கு அது ஆசீர்வாதம் என்று சாத்தான் மாற்றுகிறான். அன்றைக்கு ஏவாளை வஞ்சிப்பதற்கு சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்தவன் இன்றைக்கு விசுவாசிகளை வஞ்சிப்பதற்கு வேற எந்த ரூபத்தில் வந்தாலும் வஞ்சிக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். எனவே ஊழியர்கள் என்ற ஒரு ரூபத்தை அவன் எடுத்து அதன் மூலம் விசுவாசிகளை வஞ்சிக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒருவேளை இதை சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும், அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே 14-15 அதே போல் சொல்கிறார். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல என்று சொல்கிறார். எனவே இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நல்ல ஊழியக்காரர் போன்ற வேஷத்தை தரித்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசிகளுக்குள்ளே புகுத்த சாத்தான் முற்படுவான். ஏனென்றால்
விசுவாசிகளை வஞ்சிக்க வேண்டுமானால் அப்படிதான் அவன் செய்ய முடியும். ஆகவே நாம் வேதவசனத்தின் அடிப்படையிலே தான் பார்க்க வேண்டுமே ஒழிய, பெரிய ஊழியக்காரர் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி நாம் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவும் சொன்னார், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என் நாமத்தை தரித்து கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். எனவே இது கடைசி காலம், இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற செயல்கள் நடைபெறதான் செய்யும். அதனுடைய ஒரு ஆதாரம்தான் இது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் எங்கே இருந்து வந்தாலும் நாம் விழித்திருந்து அவைகளுக்கு தப்ப வேண்டியது அவசியம். ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள், 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி டிவி இல்லை, செல்போன் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, இப்படிப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருமளவில் இல்லாத காலத்திலேயே ஒருவேளை ஒரு சினிமாவை பார்க்க வேண்டுமானால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே கடந்து சென்றுதான் பார்க்க வேண்டும். பெண்கள் போவதற்கு கடினமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அன்றைக்கு இருந்த ஊழியர்கள் பரிசுத்தாவியினாலே ஏவப்பட்டு அது விலக்கப்பட்ட ஒன்றாக வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எல்லா வீடுகளுக்குள்ளும் டிவி இருக்கிறது, செல்போன் எல்லாருடைய கரங்களிலும் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கிறது, இன்டர்நெட் வசதி, ஃபேஸ்புக் என்ற நவீன சாதனங்கள் எல்லாம் வந்துவிட்டது. மட்டுமல்ல, அன்றைய விட இன்றைக்கு ஆணும் பெண்ணும் வாலிப பிள்ளைகளும் பையன்களும் இணைந்து படிக்க பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு தவறான காட்சிகள் நிறைந்த ஒரு காரியம் விசுவாசிகளுக்குள்ளே புகுத்தப்படும் போது, ஒரு பக்கத்திலே ஜெபங்கள், ஆராதனைகள், ஊழியங்கள் என்ற நிலை இருந்தாலும் எளிதாக இவர்களை இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே விழத்தள்ள முடியும் என்பது சாத்தானுடைய வஞ்சகம். அதனாலதான் யூதாவின் நிருபத்திலே சொல்லுகிறார், பீலையாம் கூலிக்காக செய்த பாவம் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இச்சையை தூண்டிவிடுகிற ஒரு பாவத்தை சாத்தான் ஊழியர்கள் என்ற நிலையிலிருந்து புகுத்த ஆரம்பித்து விட்டான். ஆகவே இந்த நாட்களிலே நாம் முன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளால் சொல்லப்பட்ட உபதேசத்தை சற்று நிதானித்து அறிந்து அதற்கு தவறான காரியங்கள் வரும்போது அவைகளை விலக்கவும் அதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை எச்சரிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த சாத்தான் எப்படி வஞ்சிப்பான் என்பதிலே 2 கொரிந்தியர் 11:4 எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே, ஏற்றுக்கொள்வீர்களே. அதனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கேட்டாலும் இவ்வளவு ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் இது சரிதானான்னு நிதானிக்காம இயேசு சினிமாவை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னோடனே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆமோதிக்கிறார்கள். இது நடக்கும் என்பதை பவுல் சொல்லி இருக்கிறார். கடைசியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வேற இயேசு, வேற சுவிசேஷம், வேற ஆவி வரப்போகிறது, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட வேற சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். கலாத்தியர் 1:7 வேறொரு சுவிசேஷம் இல்லை. சினிமா தவறு என்று சொன்னால் இன்றைக்கும் சினிமா தவறுதான். சினிமா பாவம் என்று சொன்னால் இன்றைக்கும் பாவம்தான். அந்த சுவிசேஷத்திலே மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறார். நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேற அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களே உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறோம், இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நாங்களே திரும்பவும் வந்து மாற்றி பேசினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். திரும்ப 9ஆம் வசனத்திலும் சொல்கிறார் பாருங்கள், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட, முன்பு கற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறவன்.
2 முறை அழுத்தம் திருத்தமாக பவுல் கூறுகிறதை நீங்கள் கவனியுங்கள். எனவே யார் எப்படி சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால என்ன இருக்கு என்று நாம் அசதியாய் இருக்க முடியாது. வேறொரு சுவிசேஷத்தை அனுமதிக்க கூடாது என்பதை பவுல் சொல்கிறார். ரோமர் 16:17 அதே பவுல் மீண்டும் ஒரு காரியத்தை சொல்கிறார். ரோமர் 16:17 பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் இதற்கு சமமான 2 பேதுரு 2:1-3 வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3:18 வாசித்து பாருங்கள். 2 யோவான் 10 மீண்டும் யோவானும் அதை சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும்படி இரத்தத்தை சிந்தி மீட்ட இயேசு கிறிஸ்துதான் நமக்கு முக்கியம். நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த வசனம்தான் நமக்கு முக்கியம். ஆகவே யாராயிருந்தாலும், அது ஊழியக்காரருடைய வேஷமாயிருந்தாலும் சரி, நாம் கற்றுக்கொண்ட பரிசுத்தத்துக்கு உகந்ததல்லாத போதனைகள் அல்லது விசுவாசத்தை விலகச் செய்கிற காரியங்கள், அற்புதங்கள் என்ற பெயரிலும் ஆசீர்வாதங்கள் என்ற பெயரிலும் சாட்சிகள் என்ற பெயரிலும் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதோ அவர்களை வாழ்த்துவதோ நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்துக்கு செய்கிற துரோக செயலாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். பிறையா பட்டணத்தாரை போல காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறது போல தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் மாறினது போல நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். இன்னும் அநேக காரியங்கள் கடைசி நாட்களிலே வஞ்சிக்கும்படி பலவித செயல்களிலே வந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் விழிப்புடன் இருப்போம், கவனமுடன் இருப்போம். குறிப்பாக இன்றைக்கு வருகிற இளம் தலைமுறையினர், வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு டிவியிலே காட்டுகிற தவறான காட்சிகள், உபதேசங்கள் மூலமாக கிறிஸ்தவத்தை தவறாக புரிந்து கொண்டு வழி விலகி சென்று விடாதபடிக்கு காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதை கேட்கிற விசுவாசிகளோ அல்லது ஊழியர்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளோ நிதானித்து அறிந்து இது சத்தியம் என்பதை நீங்கள் உணர்ந்தால் இதை குறித்து மற்றவர்களுக்கும் விழிப்புண்டாகி இப்படிப்பட்ட சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பதற்கு நீங்கள் ஒரு செயலாற்றும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் மன கண்களை திறப்பாராக. இப்படிப்பட்ட வஞ்சகங்களிலிருந்து அருமையான விசுவாசிகளையும் ஊழியர்களையும் விலக்கி காத்து அவருடைய பரம ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.